Hello viewers, welcome to Super Brain. Example 3.40 பார்க்கலாம். Factorize x cube minus 5x square minus 2x plus 24 கொடுத்திருக்காங்க. Cubic polynomial கொடுத்திருக்காங்க. அதாவது பவர் பாருங்க 3 இருக்கா. நமக்கு 2 இருந்தா நம்ம வந்து quadratic polynomial இருந்தா splitting the middle term பண்ணுவோம். இங்க cubic polynomial கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா synthetic division யூஸ் பண்ணி factorize பண்ண போறோம். So first நமக்கு இது divisor வேணும் இல்லையா? அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம x க்கு வந்து ஒவ்வொரு வேல்யூவா substitute பண்ண போறோம். 1 -1 2 -2 அப்படி ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எதுக்கு 0 வருதோ அதுதான் அதோட ஃபேக்டரா இருக்கும். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன், கொடுத்திருக்கிறத p of x அப்படினு எடுத்துக்கலாம். let p of x equal to x cube minus 5x square minus 2x plus 24. இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் x க்கு வந்து 1 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். எங்கெல்லாம் x வருதோ அங்க 1 போட போறேன். சோ p of 1 equal to இது என்ன ஆகும் 1 cube ஆகும் minus 5 into 1 square வந்துரும் minus 2 into 1 plus 24 அப்படினு வருமா. 1 cube னா 1 minus 1 square னா 1 தான். 5 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 5 தான் கிடைக்கும். minus 2 into 1 2 தான் வரும் plus 24 ன்னு வந்துரும். இப்போ பாசிட்டிவ் வேல்யூஸ்லாம் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவ் இது பாசிட்டிவ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 25 வருமா. இது ரெண்டும் நெகட்டிவ் வேல்யூவா. சோ ரெண்டுமே நெகட்டிவா இருக்கறனால நெகட்டிவ் சைன் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்னா 7 கிடைச்சிரும். இப்போ 25ல 7 போச்சுன்னா நமக்கு 18 கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா not equal to 0. நமக்கு 0 வந்தாதான் அது ஃபேக்டர். சோ 0 வரல. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா x equal to -1 ன்னு சொல்லிட்டு நம்ம போட போறோம். அப்ப p of -1 இங்க எங்கெல்லாம் x இருக்கோ அங்க -1 போட போறோம். அப்ப என்ன ஆகும் இது -1 the whole cube minus 5 into -1 the whole square minus 2 into -1 plus 24 ன்னு வந்துரும். இப்போ மைனஸ்க்கு ஆட் பவர் இருந்தா வர ஆன்சர் மைனஸா தான் இருக்கும். 1க்கு கியூப் போடும்போது 1 கிடைக்கும். மைனஸ் அதே மாதிரி ஈவன் பவர்னா பிளஸ் ஆயிடும். 1 ஸ்கொயர்னா 1 5 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 1 5 தான் கிடைக்கும். இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 2 into 1 2 ஆகும் பிளஸ் 24 இருக்கு. இப்போ பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு தான் பாசிட்டிவ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 26 வரும். இது ரெண்டும் நெகட்டிவ்னால நெகட்டிவ் சைன் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6. ஸோ 26ல 6 போச்சுன்னா நமக்கு 20 வருமா. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனால நம்ம வந்து நெக்ஸ்ட் 2 போட போறோம். ஃபர்ஸ்ட் 1 போட்டோம், அப்புறம் -1 போட்டோம், இப்போ 2 போட போறோம். ஸோ 2 போடும் போது நமக்கு இங்க என்ன ஆகும், எங்கெல்லாம் x இருக்கோ அங்க 2 போட போறோம். அப்ப 2 கியூப் ஆகும் minus 5 into 2 square minus 2 into 2 plus 24 ன்னு வந்துரும். இதுல வந்து நம்ம 2 substitute பண்றோம் x க்கு. சோ இது என்ன ஆகும் 2 cube 8 ஆகும். 5 into இந்த 2 square னா 4 ன்னு வந்துரும். 2 2s are 4 ஆகும் plus 24 ன்னு வந்துருமா. சோ 8 minus 5 4s are 20 இது -4 இந்த plus 24 ன்னு வந்துரும். சரி இப்ப பாருங்க, இதுல பாசிட்டிவ்ல நம்ம முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 8 24 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 32 வருமா. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 24 வரும். ஸோ -24 ஆகும். ரெண்டுமே நெகட்டிவ்னால நெகட்டிவ் சைன் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 32ல 24 மைனஸ் பண்ணா நமக்கு 8 கிடைக்கும். ஸோ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், -2 நான் இப்போ போட போறேன். நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ p of -2 ஈக்குவல் டு எங்கெல்லாம் 2 போட்டுமோ அந்த இடத்துல -2 போட்டுக்கோங்க. -2 the whole cube minus 5 into -2 the whole square minus 2 into -2 plus 24 ன்னு வந்துரும். சரி இப்போ மைனஸ்க்கு ஆட் பவர் போடும்போது மைனஸ் தான் வரும். 2 கியூப்னா 8 ன்னு வந்துரும். -5 அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ்க்கு ஈவன் பவர் இருந்தா பிளஸ் வரும். 2 ஸ்கொயர்னா 4 ஆயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். 2 2s are 4 ஆயிடும் பிளஸ் 24 ன்னு வரும். இப்போ பாருங்க -8 இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது -20 பிளஸ் 4 பிளஸ் 24 வரும். இப்போ இதுல பாசிட்டிவ்னா இது ரெண்டு தான் பாசிட்டிவ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4 plus 24 வந்து 28 நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுமே நெகட்டிவ்னால நெகட்டிவ் சைன் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்ப 28 ன்னு வந்துரும். அப்ப 28 minus 28 வந்து 0 ன்னு வந்துருச்சு. அப்ப p of -2 இருக்கு பாருங்க, இதுதான் இதோடைய ஃபேக்டரா இருக்கும். ஆனா நம்ம எடுத்து எழுதும் போது எப்படி எழுதணும்னா இங்க ஆப்போசிட் சைன் போடணும். -2னா +2 ன்னு போடணும். சோ x + 2 is a factor of p of x அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இப்போ வந்து L டிவிஷன் போட போறோம். இதுல இங்க இருக்க பாருங்க p of x அதோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எடுத்து எழுத போறோம். அதுக்கு முன்னாடி இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 3 2 1 கான்ஸ்டன்ட் கரெக்டா இருக்கு. சோ இது கோஎஃபிஷியன்ட் பாருங்க 1 -5 -2 24 எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். இங்க வந்து என்ன போடணும்னா நமக்கு எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டா 0 வந்தது, -2 போட்டா தானே 0 வந்தது. ஸோ அந்த -2 இங்க போட்டுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இங்க 0 போட்டுப்போம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்க போடுவோம் 1 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப -2 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ஆட் பண்ணா -7 வரும்.
இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ 2 7s ஆர் 14 வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ என்ன ஆகும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 12, பெரிய நம்பர் சிம்பிள் வந்து ப்ளஸ். அது போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும். 2 12s ஆர் வந்து 24 நமக்கு கிடைக்குமா? அப்போ இது என்ன ஆகும்னா நமக்கு இங்கே 0 அப்படின்ட்டு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், ரிமைண்டர் வந்து நமக்கு 0 கிடச்சிருச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுத போகிறோம். இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ் டேர்ம், இது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். அப்போ 1x ஸ்கொயரை வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். -7x + 12 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து கோஃபிஷியன்ட் 1, கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு 12. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு +12ன்னு வந்துடும். அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் -7 இருக்குது. இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் இங்கே போட்டுக்கோங்க. இப்போது அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் தானே இது கிடைக்கும். ஸோ இது ப்ளஸ் இருக்குன்னா ரெண்டும் சேம் சிம்பிளாக தான் இருக்கணும். அப்போ இங்கே மைனஸ்னா இங்கேயும் மைனஸ் தான். ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். இப்போ 12உடைய ஃபேக்டர்ஸ்லாம் எழுதலாம். ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கலாம், அப்புறம் 2 எழுதலாம். 2 6 ஆர் 12 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 எழுதலாம். 3 4s ஆர் 12 வரும். இப்போ பாருங்க, ஆட் பண்ணால் நமக்கு 7 வரணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7 வராது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7 வராது. ஆனால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7 வருமா? அப்போ இதுதான் ஃபேக்டர்ஸ். இதில் பெரிய நம்பர் 4, இங்கே வந்து 3 போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு இங்கே கோஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால இதை டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். x - 4 அப்புறம் x - 3 இதுதான் இதுக்கு ஃபேக்டராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு கொஸ்டினில் வந்து கியூபிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 3 ஃபேக்டர்ஸ் இதுக்கு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து x + 2 வந்து இதோடைய ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சோம். இப்போ 2 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக எப்படி எழுதணும்னா, கொடுத்துருக்க கொஸ்டினை எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு இந்த 3த்தையும் மல்டிப்ளை எழுதணும். ஸோ லாஸ்ட்டு எப்படி எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.